திருச்செங்கோட்டில் 6 சட்டமன்ற தொகுதிகளின் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அப்பா அப்பா என்று பாலில் சீண்டல் போது கதறிட்ட பொழுது அந்த சத்தம் இந்த அப்பாவுக்கு கேட்கவில்லையா? 18,000 குழந்தைகள் கதறி கொண்டிருக்கின்றன. இந்த அப்பாவுக்கு காது கேட்காதா? ஆக சிந்திக்க பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களும் சிந்திக்க வேண்டும். நாம் பெற்றெடுத்த குழந்தை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்போதான் இந்த நாடு வளம் பெறும். இன்றைக்கு இந்த ஆட்சியில் சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன் பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்லை. இனிமே பாட்டியம்மா கூட தனியா விட்டுட்டு போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. உண்மைதானே? 80 வயசு 84 வயசு எவ்வளவு? அதெல்லாம் தெய்வத்துக்கு சமம். அத கூட இந்த கொடுமைக்காரர்கள், கொடு நெஞ்சம் படைத்தவர்கள், போதை ஆசாமிகள் செய்கின்ற தவறு தமிழ்நாடு தலை குனிந்து போய்விட்டது. எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் சொல்கிறார், தமிழ்நாடு தலை நிமிர்ந்திருக்கு சொல்றாரு. உண்மையா? தலை நிமிர்ல, தலை தொங்கி போச்சு. இந்த செயலால், இந்த பாலில் சீண்டலால் சிறுமிகள், பெண்கள், மூதாட்டிகள் பாதிக்கப்பட்டதால் திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தலை நிமிர்ந்து நிக்கல, தமிழ்நாட்டில் தொங்கி போய் நிக்குது. உண்மைதானே? ஏன்னா நாளைக்கே என்ன எதிர்த்து பேசுவார். எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரம் பேசணும்னு சொல்லுவார். நான் பத்திரிகையில் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி, இதை ஆதாரமாக கொண்டுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். அங்கங்க நடக்கிற நிகழ்வுகள். 2 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில துடிதுடிக்க பாலில் சீண்டல், அதனால அந்த கொலை, அந்த குழந்தை இறந்து விட்டது. இதை சொல்லலாம் இல்ல? சொல்லலாம் இல்லைங்க? இதை சொன்ன ஸ்டாலின்